ஏற்றுமதியில் சாம்பிள் எப்படி அனுப்புறது அப்படின்றத பார்ப்போம். சரி, இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். சாம்பிள் அனுப்பும்போது நாம் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. சாம்பிளுக்கு யார் காசு கொடுக்குறா அப்படின்றதுலேருந்து, எந்த டிரான்ஸ்போர்ட் மூலயமா ஈஸியாக அனுப்பலாம், செலவு குறைவாக அனுப்பலாம் அப்படின்றதுலேருந்து பல விஷயங்கள் இருக்குது. எல்லாமே பார்க்கலாம். இந்த சாம்பிள் அனுப்புறதுல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது உங்கள் பிஸ்னஸோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன். அதனால் குவாலிட்டியில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. நம்பர் ஒன் குவாலிட்டியில் அந்த சாம்பிள் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லை, நாளைக்கு இதை வச்சு ஆர்டர் கிடைக்கும்போது இதே குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து எக்ஸ்போர்ட்டில் நம்ம நிலச்சி நிற்க முடியும். இல்லை சாம்பிளோட பையர் நம்மளையே மறந்துடுவார், இல்லை ஃபஸ்ட்டு ஆர்டரோட நம்மளை பையர் மறந்துடுவார், அதுக்கடுத்து கான்டாக்ட் பண்ணவே மாட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் முக்கியமாக 4 பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு போக்குவரத்து. எந்த டிரான்ஸ்போர்ட் மூலியமாக நம்ம அனுப்புறது, அதாவது கொரியரா, இந்தியா போஸ்ட், அது மாதிரி நிறைய இருக்குது, எல்லாம் சொல்கிறேன். அதுக்கடுத்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான டாக்குமெண்ட் கேட்பாங்க. இது ட்ரெடிஷ்னலாக நம்ம கண்டெய்னரில் குட்ஸ் ஏற்றுமதி பண்ணும்போது இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான டாக்குமெண்ட் தான். அதுக்கடுத்து செலவு. இன்றைக்கி வெளிநாட்டுக்கு ஒரு A4 பேப்பரை நான் இங்கே கொரியர் பண்ணால் கூட குறைஞ்சது 3000 to 3500 ஆகும். ஸோ சாம்பிளுங்கிறது ஒரு வெயிட்டான ஒரு பொருள், குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி அளவில் இருக்கும். ஸோ அப்போ எவ்வளவு செலவாகும்? ஸோ அந்த செலவை நாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது? அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த சாம்பிளோட பேக்கிங். பையர் வந்து அந்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணும்போது திருப்திப்படணும். ஸோ நல்லபடியாக பேக் பண்ணியிருக்காங்க, நமக்கு பேக்கிங் வந்து சேஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட்லேயும் நாளைக்கு ஆர்டர் கொடுத்தா அதுலேயும் இதே மாதிரி ஒரு சூப்பரான சேஃபான பேக்கேஜிங் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தர்ற அளவுக்கு நம்ம குட்ஸை வந்து பேக் பண்ணி அனுப்பணும். ஸோ இப்போ நம்ம அனுப்புறதுக்கான வழிமுறையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொரியர், DHL, ஃபெடெக்ஸு, UPS, ராமேக்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது போக கருடவேகா அப்படின்னு ஒரு கொரியர் இருக்குது. ஸோ இந்த கொரியர்லாம் நான் சொன்ன DHLலேருந்து ராமேக்ஸ் வரைக்குமான கொரியர்லாம் வந்து சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருக்கிறதுலையே சார்ஜஸ் கம்மியாக இருக்குது எது? இந்தியா போஸ்ட். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது எது அப்படின்னா கருடவேகா. ஸோ இதில் என்ன ரேட் ஆகுது அப்படின்றத நீங்கள் என்கொயரி பண்ணி, இப்போ இந்தியா போஸ்ட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். DHL ப்ரொடக்ஷனாக நேரடியாக போய் அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பார்சல் இந்த கண்ட்ரிக்கு அனுப்பணும், எவ்வளோ ஆகும் அப்படின்றதையும் கேட்டுக்கலாம். ஸோ இதில் கருடவேகாலே நீங்கள் கேட்டுக்கலாம். எது வந்து உங்களுக்கு சிக்கனமாக இருக்கோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து சாம்பிளை வெளிநாட்டுக்கு அந்த கொரியர் மூலிமா அனுப்பணும். சாம்பிள் கட்டணத்தை யார் வந்து பேர் பண்ணிக்கிறது? ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், அது கொஞ்சம் அதிகமாக ஆகும் அப்படின்னு. வாடிக்கையாளர்கிட்டருந்து நாம் பொருளுக்கான, அதாவது சாம்பிளுக்கான கட்டணத்தை வாங்காமல் கொரியர் செலவை மட்டும் நாம் ஏற்றுக்கிறது வந்து ஒரு பாயிண்ட். ஸோ ஃப்ரீ சாம்பிள், கொரியர் செலவை நாமளே ஏற்றுக்கிறோம். ரெண்டாவது பெய்டு சாம்பிள். சில நேரங்களில் சில ஜுவல்லரி, ஈவன் கோல்டு ஜுவல்லரி, சில்வர் ஜுவல்லரி கூட நம்ம அனுப்பிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ஒரு 1/2 கிலோ அரிசி அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஸோ அதை பொறுத்து நாம் வந்து பெய்டு சாம்பிளுக்கு போவோம் அப்படின்னா அது வந்து பையரை ஏற்றுக்கணும். ஸோ பெய்டு சாம்பிளுக்கான காஸ்ட்டும் வந்து பையரை ஏற்றுக்கணும். ஸோ முழுக்க எல்லாமே பையர் வந்து உங்களுக்கு அட்வான்ஸாக நம்ம ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பணத்தை அவர் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவார். நாம் அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை வந்து கொரியர் மூலியமாவோ அல்லது வேறு ஏதோ ஒரு இந்தியா போஸ்ட் மூலியமாவோ நம்ம அனுப்பணும். ஸோ இது வந்து முழுக்க சாம்பிளுக்கும் பையர் காசு கொடுத்துறாரு, டிரான்ஸ்போர்ட்டுக்கும் காசு கொடுத்துட்றாரு. அதுக்கு அடுத்து கொரியர் இம்போர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. பெரும்பாலும் அந்த பெரிய பையர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த DHL மாதிரியான பெரிய கம்பெனியில் அவங்க இம்போர்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சைனா மாதிரி, வியட்நாம் மாதிரி, இந்தியா மாதிரி நாடுகள்லேருந்து சாம்பிள் வாங்குறதுக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து டேரெக்டாக யார் இந்த கொரியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து, இந்த கம்பெனியில் இந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் எனக்கு வந்து ஷிப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு பணமும் கொடுக்காம பார்சலை மட்டும் அந்த கவுண்டரில் கொடுத்து அந்த அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக வந்து பையருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்புறதுக்கான செலவு வந்து பையர்கிட்ட கலெக்ட் பண்ணிப்பாங்க. அவருக்கு மாதம் ஒரு பில் போயிடும், அந்த பில்லை வந்து அவர் பே பண்ணிடுவார். ஸோ நம்ம சாம்பிளை வந்து ஃப்ரீயாக கொரியரோட ஆஃபீஸில் டெலிவரி பண்ணி இந்த நம்பர் கொடுத்துட்டாலே போதும், பையர்கிட்ட போய் சேர்ந்துடும். இந்த மாதிரி 3 மெத்தட் வந்து இருக்குது. ஸோ இப்போ டாக்குமெண்ட்டுக்கு வரலாம். இந்த மாதிரி கொரியர் அனுப்புறதுக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு பர்ஃபார்மா இன்வாய்ஸ். இது மேண்டேட்ரி. எந்த பொருள் நம்ம அனுப்பினாலும் இன்வாய்ஸ் வந்து கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் பர்ஃபார்மா இன்வாய்ஸ் வந்து வேணும். ரெண்டாவது KYC டாக்குமெண்ட். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு காப்பி கேட்பாங்க. இல்லை சில நேரம் என்ன பொருள் அனுப்புறீங்களோ அதுக்கான ஒரு பில், GST பில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எல்லாம் சும்மா ரெஃபரன்ஸ் தான். இதை வச்சு அவங்க ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏதோ ஒன்று நாம் கொடுக்கணும்.
ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் கொரியரில் அனுப்பணுன்னா அவங்க ஜிஎஸ்டியோ அல்லது ஐஇ கோட் காப்பியோ வந்து கேட்பாங்க. பேக்கிங் லிஸ்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்வாய்ஸ் மாதிரி இது முக்கியம். உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத வந்து நாம் பெட்டிக்கு வெளியில், அதாவது பாக்ஸுக்கு வெளியில் அந்த பேக்கிங் லிஸ்ட் வந்து ஒட்டணும். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமலே யாருனாலும் கஸ்டம்ஸில் குறிப்பாக அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற பார்க்குறதுக்கு அந்த பேக்கிங் லிஸ்ட் வந்து வசதியாக இருக்கும். ஸோ இதான் வந்து இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது. இந்த கஸ்டம்ஸில் வந்து இந்த சாம்பிள் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு ஒரு டிக்ளரேஷன் வந்து கொடுக்கணும். சாம்பிள் ஆஃப் நோ கமர்ஷியல் வேல்யூ ஃபார் கஸ்டமைஸ்டு டெஸ்டிங் பர்பஸ் ஒன்லி, அல்லது தெர் இஸ் நோ கமர்ஷியல் வேல்யூ, அந்த மாதிரி ஏதோ ஒரு டிக்ளரேஷன் வந்து நம்ம போடுறது, அதாவது நம்ம இன்வாய்ஸில் போடுறது அப்படின்றது வந்து கஸ்டம்ஸில் வந்து இதை சாம்பிளுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ அன்னெசரி டிலே வந்து இதில் வந்து அவாய்ட் பண்ணலாம். இதோட முக்கியமானது என்ன அப்படின்னா ஹெச்எஸ் கோட். நாம் என்ன பொருளை அனுப்புகிறோமோ அதுக்கான கரெக்டான ஹெச்எஸ் கோடை வந்து கண்டிப்பாக இன்வாய்ஸில் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாம் மறந்துடக்கூடாது. அதுக்கடுத்து நாம் பண்ணக்கூடிய பேக்கிங், நம்ம நல்ல ஹார்டு கார்ட்போர்டில் வந்து பேக் பண்ணணும். நம்ம உடஞ்சி போகிற மாதிரியான பொருள் எதாவது அனுப்புனா அதை வந்து பபிள் ரேப் பண்ணணும். ஸோ இது எல்லாம் வந்து நல்ல இம்ப்ரெஷனை வந்து கொடுக்கும். பையர் அதை ஓப்பன் பண்ணும்போது ஓ பரவாயில்லையே, நல்ல நீட்டாக பண்ணிடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு ரீகேப் பார்த்தோம் அப்படின்னா, நல்ல சிறந்த தரமான பொருளை சாம்பிள் அனுப்பணும், சரியான பேக்கிங் பண்ணணும், சரியான டாக்குமெண்ட்டை வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணாலே நமக்கு கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஷுவர் 100%னே சொல்லலாம்.